உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித தொழில் யோகங்களும், செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும். அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம். அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். குரு மகா பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம். தனம் பொருள், தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான். உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியளக்கின்ற குரு பகவான். உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான், தனத்தை தருகின்ற குரு பகவான். ஆக பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல, பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற குரு பகவான். யாருக்கெல்லாம் கொட்டி தரப்போகின்றார்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர் வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை, அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம், பணம்தான் பிரதானம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில காசு வேணும். அப்படிப்பட்ட 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார், எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டி தரப்போகின்றார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் கோடிக்கணக்க கொட்டி தரப்போகின்றார், எந்த ராசிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டி தரப்போகின்றார். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா? பிசினஸில் இருப்பவர்கள், வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸில் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா? திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா? அதே நேரம் தொழில் அதிபர், மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா? சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா? திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா? ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை, எப்படிப்பட்ட செல்வங்கள், பணம் பெறும் செல்வங்க யோகங்களை தரப்போகின்றார் என்பதை அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குரு பயிற்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குரு பயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லியமாக பார்க்க போகின்றோம். மேசம் முதல் மீன வரை. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், அதாவது நல்ல கவனிங்க, இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ, நம்ம எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது
ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரே முறைதான், பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க முறை. எல்லாருக்கும் சரியாக நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. புரியுதுங்களா? நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார். அவரால் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்க முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன? எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல, எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல, முக்கியமா அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? தொழில் நாளுக்கு நாள் மோசமா போதா? கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா? சொத்து பிரச்சனைகளா? அரசியல் சாதிக்க முடியலையா? சினிமா துறையில் சாதிக்க முடியலையா? பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து, என்னத்த ஜாதகம் பார்த்து, அவர் அப்படி சொல்றாரு, இவர் அப்படி சொல்றாரு, அவரும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இங்கே அந்த தவறு வரவே கூடாது. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஐயா. இதுதான் உண்மை. ஆக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு. இப்ப மேசம் முதல் மீனம் வரை உலகத்திற்கெல்லாம் படியளக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள், தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி. இந்த குரு மகா பயிற்சி பலன்கள் இன்றைக்கு கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய இடத்துல இந்த குரு பயிற்சி அடைந்திருக்கிறது. அதாவது ஒரு 4ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல பட்ட வேதனைகள். என்னென்ன வேதனை? சொத்து வேதனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், மனதில் வெந்து நொந்த எத்தனை பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடத்தையே இந்த ஒரு வருட காலங்கள் குரு பார்க்கக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 4ஆம் இடம் கேந்திரம், சுகஸ்தானம். அத்தனை சுகங்களையும் எந்தவித நோய் நொடிகள் இருந்தாலும் தீரக்கூடிய நிலை, சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீரக்கூடிய, கணவன் மனை பிரச்சனை. ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி ஆகிறார். கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானக்குரிய 7ஆம் வீடு ஆண் பெண் திருமண வாழ்க்கைக்குரிய இடம். அந்த இடத்துக்குரியவரும் போய் என்ன பண்றாரு? கேந்திர 10ஆம் இடத்துல கன்னி ராசி உட்கார்றாரு. அப்ப ஏற்கனவே ஒரு அற்புதமான பயிற்சி உங்களுக்கு அந்த இடத்துல உங்களை மிகப்பெரிய தொல்லைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த ராகுக்கு அது பயிற்சி. 7ஆம் இடத்தில் இந்த ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல அற்புதமான வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்ப ராகுக்கு அது பயிற்சி நல்ல இடத்துக்கு வந்துட்டாலே அடுத்து குரு பயிற்சியுடைய பலன்கள் சூப்பர் ஆயிடும். இயல்பாகவே அந்த தான் ராகு கேதுக்கள் தான் அத்தனை கிரகத்தினுடைய யோக வலிமையை நிர்ணயிப்பது ராகு கேது தான். ராகு கேது பலன்கள் சரி இல்லை அப்படின்னா கண்டிப்பா குரு பயிற்சியினுடைய பலன்கள் எல்லாம் இருக்காது. அப்ப ராகுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார். கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பல செல்வ யோகங்களை, தன யோகங்களை, புத்திர யோகங்களை தரக்கூடிய இடத்தில் தனம், புத்திரம், வியாபாரம், வருமானம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற இடத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு பயிற்சிங்க கன்னி ராசிக்கு.
எத்தனையோ பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்பா இது எப்பத்தான் நடக்கும் நாங்களும் காத்துட்டு இருந்தோம், நிம்மதியா இருக்கு, என் வாழ்க்கை இப்பத்தான் நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. ரொம்ப பேர் எத்தனையோ விதனை, எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பட்டு அதெல்லாம் நிம்மதியா, அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு, எத்தனையோ பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் கன்னி ராசிக்கு. மேலும் கன்னி ராசிக்கு தனஸ்தானம் எப்பயுமே வந்துங்க கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பயிற்சி ஆகும்போது 2-9 சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடம் வந்து கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானம், ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானம். அப்போ ஆணும் பெண்ணும் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல திருமண வாழ்க்கை, திருமணத்தால் மகிழ்ச்சியான யோகங்கள், சொத்து யோகங்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள், பதவி யோகங்கள். ஏன்னா தனகாரகன் பதவி 7ஆம் இடத்துல இருந்தால் கணவனுக்கு நல்ல பதவியோ இல்லை வெளிநாட்டு பதவியோ கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். சிறப்பு, ரொம்ப சூப்பர், ரொம்ப பிரமாதம். அதில் வந்து மாற்றம் இல்லை. கன்னி ராசிக்கு இப்படி ஒரு குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சில பேர் 10ல் குரு இருந்தால் பதவியிலும் பறி போகாது. பதவி பிரமாதமாக இருக்கு. பாருங்க, 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகாது. நல்ல பதவி யோகம், புதிய பதவி கிடைக்கும், நல்ல பதவி யோகம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா குருக்கு வந்து 9ஆம் இடத்தில், குருக்கு 9ஆம் இடத்தில் ராகு, ராகுக்கு 5ஆம் இடத்தில் குரு. ராகு தான் காலத்தை நிர்ணயிக்கிறார். யோக காலத்தை, யோக பலன்களை, யோக காலங்களை கர்மவினை அடிப்படையில் ராகு கேதுக்கள் மட்டும்தான் உங்கள் பலனை நிர்ணயிக்கிறது. அப்ப 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் கேது இருந்து உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் விபரீத ராஜ யோகம். அப்ப குரு பயிற்சி ஆகும்போது இத்தனை ராஜயோக அமைப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பு 7ஆம் இடத்தில், 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து விபரீத ராஜயோகத்தில் அரசாங்கத்தால், பதவியால், வியாபாரத்தால், வருமானத்தால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில், திடீர் பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. அப்புறம் எப்படி பதவி பறி போகும் பார்ப்போமே. 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகுமா பார்ப்போமே. அதெல்லாம் நடக்காது. நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கன்னிராசி உறுதியாக உண்டு. சரிங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது கன்னிராசி, அதில் மாற்றம் இல்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தால், அதாவது இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள், நீண்டகால பிரச்சனைகள் இருந்தால், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் அது வந்து தடை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.